கனேடிய border service 2000 இந்தியர்களை டிப்போர்ட் செய்துள்ளது. மொத்தமாக இந்த வருடம் 16781 டிப்போர்டேஷன் நடந்துள்ளது. அமெரிக்காவில் வசிக்கும் 18000 undocumented illegal இந்தியர்களை இந்தியா திரும்பி பெறுவதாக உறுதியளித்துள்ளது. However, India has reportedly agreed to take back almost 18,000 nationals who immigrated to the United States illegally. இனி அமெரிக்காவில் பிறக்கும் எந்த ஒரு குழந்தையுமே அமெரிக்கன் சிட்டிசன் ஆக முடியாது. 25% இந்தியர்கள் அமெரிக்காவுக்குள் கனடா மூலம்தான் செல்கின்றார்கள். Vast numbers of people. Canada is a very bad abuser also. Vast numbers of people to come in and fentanyl to come in. When do you think you would enact those? I think February 1st. இனியும் கனடா பார்டரை கட்டுப்படுத்தாவிட்டால் பிப்ரவரி 1ஆம் தேதி டெரப் வருவதை யாராலுமே தடுக்க முடியாது. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது கனடா border service வெளியிட்ட ஒரு அறிக்கை. மொத்தமாக கடந்த வருடம் 1932 இந்தியர்களை கனடா டிப்போர்ட் செய்துள்ளது. இதற்கு முந்தைய வருடம் 1129 இருந்தது. அதாவது 7.5% இருந்த இந்த டிப்போர்டேஷன் இன்றைக்கு 11% அதிகரித்திருக்கு. 2025ஆம் ஆண்டு இன்னுமே அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இதற்கு முதல் ஆகக்கூடிய இந்தியர்களை டிப்போர்ட் செய்த வருடம் 2019, அதாவது 625 இந்தியர்கள். மொத்தமாக கனடா முழுவதுமான டிப்போர்டேஷனின் எண்ணிக்கை 2024ஆம் ஆண்டு 16781. இதே 2023ஆம் ஆண்டு 15124. ஸோ இது அதிகரித்து கொண்டு தான் போகின்றது. கனடாவில் கைது செய்யப்பட்டு நீங்கள் டிப்போர்ட் செய்யப்படுவீங்களா இருந்தால் உங்களுக்கு $12,800 பே பண்ண வேண்டி வரும். நீங்களாவே வாலண்டியராக நாட்டை விட்டு போவீங்களா இருந்தால் வெறும் $3,800 தான் நீங்கள் பே பண்ண வேண்டும். உங்கள்கிட்ட காசு இல்லாட்டி கனடாவே உங்களை திருப்பி அனுப்பி வைக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் கனடாவுக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை இருக்குமா இருந்தால் இந்த பணத்தை செலுத்தினா பிறதான் கனடாக்குள்ளேயே நீங்கள் வரலாம். இதே பிரச்சனை தான் அமெரிக்காவிலுமே. மொத்தமாக 18000 இல்லீகல் அன்டாக்குமெண்ட் இந்தியர்களை இந்தியா திரும்பி பெறுவதாக உறுதியளித்துள்ளது. அதாவது வாலண்டியராகவே நாங்களே அவங்கள இந்தியாவுக்கு திருப்பி கூட்டிக் கொண்டு வரோம் என்று உறுதியளித்துள்ளது. However, India has reportedly agreed to take back almost 18,000 nationals who immigrated to the United States illegally. Now, this comes after Secretary of State Marco Rubio met his Indian counterpart Jaishankar in Washington. அதென்ன அன்டாக்குமெண்ட், அதாவது உங்களோட பாஸ்போர்ட்ல இருந்து எந்த வித ஐடென்டிட்டியும் இல்லாமல் ஒரு நாட்டுக்குள்ளே செல்றதான் அன்டாக்குமெண்ட். அதாவது உங்களை யாருன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த 18000 அன்டாக்குமெண்ட் இல்லீகல் இந்தியன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்தியா அமெரிக்காவுக்கு உதவி செய்துள்ளது. Last week, Donald Trump said that he would also cut business ties with nations refusing to take back migrants that are going to be deported from the United States. இந்த உதவியை அமெரிக்காவுக்கு இந்தியா செய்வதற்கான முக்கிய காரணமே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு உறவை இன்னுமே வளர்க்கலாம். அப்படி இல்லாட்டி இந்தியாவுக்கு கூட அந்த வரி டெரஃப் என்கிற வரி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. I'll get them into every country, or we won't do business with those countries. I want them out, and the countries have got to take them back. If they don't take them back, we won't do business with those countries, and we will impose substantial tariffs on them. அமெரிக்காவுக்கு அமெரிக்கன் பார்டரை பாதுகாக்க வேண்டும். இனிமேல் அமெரிக்காவில் பிறகும் எந்த ஒரு குழந்தையுமே அமெரிக்கன் சிட்டிசன் ஆக முடியாது. எந்த ஒரு இல்லீகல் இமிகிரன்ஸுமே அமெரிக்காவில் இனிமேல் இருக்கவும் முடியாது. இந்தியாவோட பிகஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னரே அமெரிக்கா தான். இந்தியா இந்த இல்லீகல் இந்தியன்ஸை ஐடென்டிஃபை பண்ண மறுத்தால் இந்தியாவுக்குமே பெரிய ஒரு வரி அறவிடப்படும். இந்தியாவோட எக்கானமியை இதால் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லை, இந்தியர்களுக்கான அமெரிக்கன் விசா பாலிசிஸில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இனிமே கடினமாகும். It has already designated at least 15 nations as uncooperative in the deportation process, with some of the major countries being India, Russia, China, Ukraine, and Cuba, with Donald Trump threatening to impose sanctions on these countries for refusing to take back migrants. Washington could be staring at a global trade war and strained diplomatic tensions. Time and again, prominent economic and business experts have warned that the tariffs would increase the cost of living for average Americans and even impact
the U.S. stock market. ஸோ இந்தியா ஹெல்ப் பண்ணியே ஆக வேணும் இல்லீகல் அன்டாக்குமெண்ட் இந்தியர்களை கண்டுபிடிச்சு நாடு திரும்புவதற்கு. இன்றைக்கு சட்ட விரோதமாக அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை 2,20,000, அதாவது எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். அதில் 18,000 பேரை தான் இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. டிப்போர்டேஷனும் நடக்க போகுது. மீதி 2,00,000க்கு மேற்பட்டோரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதாக உறுதி அளித்துள்ளது இந்தியா. முந்தையெல்லாம் மெக்சிகோ போர்டர் மூலமாக தான் அமெரிக்காவுக்கு உள்ளே செல்வார்கள். இப்போ வந்து கனடா சவுத் போர்டரை யூஸ் பண்ணி தான் இந்த இந்தியர்கள் வந்து அமெரிக்காவுக்கு உள்ளே நுழைகின்றனர். இன்றைக்கு கனடா அமெரிக்கா டெரஃப் வருவதற்கான முக்கிய காரணமே இந்த சவுத் போர்டர் தான். 25% இந்தியர்கள் வந்து கனடா சவுத் போர்டர் மூலமாக தான் அமெரிக்காவுக்கு உள்ளே செல்கின்றனர். கடந்த வருடம் 1,100 இந்தியர்களை வந்து அமெரிக்கா டிப்போர்ட் செய்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 100க்கு மேற்பட்டோர் ஒரு ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்து திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அது மட்டுமில்லை, இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்புது அதிக காலிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ் வந்து அமெரிக்காவில் இல்லீகலாக இருக்கிறாங்கன்னு. இந்தியா அமெரிக்காவுக்கு இந்த டிப்போர்டேஷனுக்கு உதவி செய்தால் காலிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டுமில்லை, இந்தியா அமெரிக்காவுக்கு இடையிலான உறவு இன்னுமே அதிகரிக்கும். அமெரிக்காவில் இருக்கும் இல்லீகல் இந்தியர்களை வந்து அமெரிக்கா வந்து நீங்களாகவே வாலண்டியராகவே போயிடுங்க, நாங்களாகவே பிடிச்சு உங்களை அனுப்புவோமா இருந்தால் அதுக்கு செலவிடும் பணம் மெக்சிகோ கனடாவுக்கு 25% வரி போல இந்தியாவுக்குமே அந்த வரி அறவிடப்படும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், ஏன் இந்தியர்கள் கனடாவை சூஸ் பண்ணுறாங்க அமெரிக்கா செல்வதற்கு? இதுக்கு முதல்ல எல் சால்வடோர் மூலமாக தான் அமெரிக்காவுக்குள்ளே போய் கொண்டிருந்தாங்க. அந்த எல் சால்வடோர் வந்து இந்தியாவுக்கான ஃப்ரீ வீசாவை வந்து ஸ்டாப் பண்ணிட்டுது. அதிலேருந்து லத்தீன் அமெரிக்கா மூலமாக வந்து நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளேயே போகலாம். அந்த ரூட் இப்போ போக முடியாது. இப்போ ஈஸியான கனடா தான் ஈஸியாக வீசா வழங்கக்கூடிய நாடு. ஒரு பாப்புலர் ஸ்பாட்டாக அவங்களுக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஈஸியாக ஸ்மக்லர்ஸுக்கு போர்டரை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடு. இன்றைக்கி அமெரிக்கா கனடாவுக்கு டெரஃபை வழங்குறதுக்கான முக்கிய காரணமே இந்த border crossing தான். 25% on Mexico and Canada because they're allowing vast numbers of people. Canada is a very bad abuser also. Vast numbers of people to come in and fentanyl to come in. When do you think you would enact those? I think February 1st. வந்தவங்க கனடாவில் அசைலம் கிளைம் பண்ணியிருக்கலாம், ஏன் அமெரிக்காவில் போய் கிளைம் பண்ணாங்க? இதனால தான் கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு பொருளாதார யுத்தம் ஆரம்பமாக போகுது. இதில் பாதிக்கப்படுறது கனடியன் மக்கள் தான். இனி வரும் காலங்களில் கனடா அமெரிக்கா 2 நாடுகளிலுமே அதிக அளவு டிப்போர்டேஷன் நடைபெற போகிறது. இந்த நியூஸ் எல்லாமே ஆர்டிக்கலாக அங்கங்கே வெளியில் வந்துட்டுது. இது தமிழில் நீங்கள் கேட்குறதால தான் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இதே ஆங்கிலம்ண்டா இந்த காதில் கேட்டு இந்த காதில் நீங்கள் விட்டுடுவீங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.